கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் சிலுவையே சிகரம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். சிலுவையே சிகரம் என்ற தலைப்பிலே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகளிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார். இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் உயர்ந்த ஒரு மலைக்கு தனிமையாக கூட்டி சென்று அவர்கள் முன்பு தோற்றம் மாறுகிறார். எதற்காக இந்த 3 பேரையும் அழைத்து சென்று தோற்றம் மாறுகிறார் என்று பார்க்கிற பொழுது, பேதுரு அதற்கு முந்தைய அதிகாரத்திலேயே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளையும் பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் குறித்து அறிவிக்கிறார். பேதுரு அதை கேட்டு ஆண்டவரை தனிமையாக கூட்டிக் கொண்டு போய், இது உமக்கு நிகழக்கூடாது என்று அவரை கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் அவரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ கடவுளுக்குரியவை பற்றி எண்ணாமல் மனிதருக்குரியவை பற்றியே எண்ணுகிறாய் என்று அவரை கடிந்து கொள்ளுகிறார். இந்த பேதுருடைய எண்ணமெல்லாம், இயேசுதான் அந்த காலகட்டத்தில் யூதர்களுடைய அரசர், தாவீதின் மகன் என்று அழைக்கப்பட்டார். இவரை கொண்டு போய் எப்படியாவது அரசவையிலே அமர வைத்து அரசராக்கி தானும் ஒரு பெரிய பதவியிலே பட்டம், புகழ், பெருமை இவைகளையெல்லாம் அடைந்து சிறப்பாய் வாழ வேண்டும், இந்த உலக ரீதியான சிந்தனையோடு காணப்பட்டவர்தான் இந்த பேதுரு. அதே போல யாக்கோப்பும் யோவானும் பார்க்கிற பொழுது, அதே மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது, இவர்கள் இருவரும் தங்களுடைய தாயோடு கூட கடந்து சென்று இயேசுவிடத்திலே, உம்முடைய வலப்பக்கத்தில் ஒருவரும் இடப்பக்கத்தில் ஒருவருமாக உம்முடைய அரியணையிலே நீர் அமருகிற போது நாங்கள் அமரும்படிக்கு எங்களுக்கு அனுமதி தாரும் என்று கேட்பார்கள். இந்த 3 பேருடைய எண்ணமுமே இந்த உலக ரீதியான பதவிகள், பட்டங்கள், இந்த உலக ரீதியான பெருமைகள், புகழ், இதற்காகவே பயணித்தவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ எதற்காக மானுட இந்த படைப்பு இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டது, எதற்காக மனிதனை உருவாக்கினார் என்று இவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவே இந்த உயர்ந்த மலைக்கு அழைத்து கொண்டு போய் தோற்றம் மாறுகிறார். மனிதன் கீழானவைகளிலிருந்து மேலானவைகளை நோக்கி கடந்து செல்ல அழைக்கப்பட்டவன். மனிதன் தாழ்மையிலிருந்து உயர்வுக்கு கடந்து செல்ல அழைக்கப்பட்டவன். மனிதன் இந்த உலக ரீதியான வாழ்க்கையிலிருந்து ஒரு மாறுபட்ட உன்னத நிலைக்கு கடந்து செல்ல அழைக்கப்பட்டவன் என்பதை இந்த 3 பேருக்கும் தெளிவுபடுத்துகிறார். இந்த 3 பேரும் அதை உள்ளத்தில் உள்வாங்கியவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து முன்னேற்றம் அடைந்தவர் பாடு இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு உலகமெங்கும் சென்று இந்த கடவுளுக்காக தன்னை வெறுத்து சிலுவையை சுமக்க தன்னை கையளித்து இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். அந்த உன்னத உருமாற்ற நிலைக்கு அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்தும் கேட்கிறார். ரோமேர் 2:12 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி நீங்கள் ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றமடைவதாக என்பதாக ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு உருமாற்ற நிலைக்குத்தான் ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை அழைக்கின்றார். ரோமர் 9:23-25 பார்க்கிற பொழுது, என்னை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்ல கடவன். தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுகிறான், என் பொருட்டு அதை இழக்கிறவன் அதை காத்துக்கொள்ளுகிறான். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து போனால் அதற்கு ஈடாக எதை சரி கட்டுவான் என்று சொல்லுகிறார். இந்த உலக ரீதியான சிந்தனைகள், உலக ரீதியான ஆசைகள், உலக ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வே மனிதன் இன்றைக்கு பயணிக்கின்றான். ஆனால் ஆண்டவர் அதை விட்டு இந்த காலகட்டத்தில் நம்மை எல்லாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு, இந்த உலக தாழ்நிலையிலிருந்து ஒரு உன்னத நிலையை அடைய நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவருடைய பாடுகளில் பங்கு கொண்டால்தான் மாட்சியிலே பங்கு என்று ரோமர் 8:17 சொல்லிய இறைவார்த்தையின்படியாக அவருடைய பாடுகளில் பங்கு கொண்டு வாழ இறைவன் நம்மை இன்றைக்கு அழைக்கின்றார். இன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய நட்பு வட்டாரத்திலே, நம்முடைய பங்கு சமூகங்களிலே, நாம் சார்ந்திருக்கிற அந்த சூழல்களிலே இந்த ஆண்டவருக்காக தன்னை வெறுத்து வாழ, அவர்கள் வழியாய் வருகிற ஏளனங்கள், நிந்தைகள், அவமானங்கள், புறக்கணிப்புகள், ஒதுக்கப்பட்ட நிலைகள், வேதனைகள், வலிகள், இவை எல்லாவற்றையும் இயேசுவைப் போல அவர் எல்லாவற்றையும் தாங்கி வாய் திறவாதிருந்தாரே செம்மறியாக, அதே போல நம்முடைய உறவுகளிலே, சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்தி வாய் திறவாத செம்மறியாக இந்த இறைவனுக்கு சாட்சியாக சிலுவை சுமந்து சிகரமடைய நம்மை அர்ப்பணிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பான ஆண்டவரே, சிகரம் அடையும்படியாக சிலுவை சுமக்க எங்களை அழைத்திருக்கிறீரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லாவிதமான சோதனைகளிலும், நிந்தை, அவமானங்கள், பாடுகள், எல்லா ஏளனங்கள் மத்தியிலும் நாங்கள் இந்த உலகத்தை மறந்தவர்களாக உம்மை போல நாங்கள் எல்லாவற்றையும் சிலுவையைப் போல சுமந்து வைதரவாத செம்பரியாயிருந்து சிகரம் அடைந்து
உம்மை போல உருமாற்ற நிலைக்கு, உன்னத நிலைக்கு கடந்து செல்ல எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பலகீனங்களையும் எங்களை விட்டு எடுத்து மாற்றுவீராக. சிலுவை சுமக்க முடியாத பலகீனங்களையும் ஆண்டவர் எங்களை விட்டு எடுத்து மாற்றி உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நன்றி செலுத்தி மன்றாடுகிறோம். ஆமென்.